பிளேடுங்க. நெக்ஸ்ட் இந்த பிளேட் வாஷர், அடுத்து கப் வாஷருங்க. நெக்ஸ்ட் வந்து நெட்டு. எப்போ போல் நீங்கள் டைட் வச்சுக்கோங்க. கழட்டும் போது அதே மாதிரி கிளாக் வைஸ் கழட்டி வச்சு சேம் இதே மெத்தடு இந்த பிளேடு மாட்டுறதுங்க. ஓகே, இதே இந்த ஃபஸ்ட்டு இந்த வாசருக்கு என்னென்ன போட்டோமோ ஆமாம், அதே மாதிரி இந்த பிளேடுக்கு எதாவது போட்டோமோ ஃபஸ்ட்டு இந்த பிளேடு வச்சுங்க. அடுத்து இந்த வாசர், கப்பு, நெட்டு சேம் அதே தான். அந்த 18 டீத்துக்குங்க ஃபஸ்ட்டு இதுங்க, அப்புறம் கப்பு, அப்புறம் நட்டு. ஆமாங்க. ஆனால் இது வந்து வெளியில் எடுக்கக்கூடாதுங்க, அது அப்படியே இருக்கும். இது அதே தாங்க. ஆன்டி கிளாக் வைஸ் லூஸுங்க, கிளாக் வைஸ் டைட்டு. இதுலேருந்து அதிகமாக விட்டமின் என்ன ஆகுது? உங்களுக்கு ஒன்று டச்சே டேமேஜ் ஆகும். இதுக்கும் டச் ஆகும்போது உங்களுக்கு டேமேஜ் ஆகும். இது கரெக்டான லென்த்துங்க. இதை வந்து நீங்கள் அதிகமாக கட் பண்ணும்போது என்னாங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகும், ஒன்று டச் ஆகும். லென்த்து கம்மியாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் பண்ணுறதுனுடைய அளவு குறையும். நான் இந்த மாதிரி ரோப் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, நான் வாங்கியிருக்கேன். இதை வந்து இந்த 2 வச்சுங்க, ஒரு 6 பீஸ் 8 பீஸ் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா ஃபுல்லாக உங்களுக்கு டேமேஜ் வச்சு அளவு தெரியாது, அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணுவாங்க. இதோ டைட் அவ்வளோதாங்க. இது வந்து இந்த மாதிரி தாங்க. இந்த கப்பு வாசருங்க. அடுத்து இந்த போட்டுக்கிறீங்க. அடுத்து நெட்டு மட்டும்தாங்க. சேம் அதே தாங்க. உள்ள லாக் பண்ணி அவ்வளோதாங்க டைட்டு. இதுக்கடுத்து நீங்கள் இதை ஆப்போசிட் டைரக்ஷன் அவ்வளோதான் கை டைட் பண்ணுறது. அவ்வளோதாங்க இது முடியுது. நீங்கள் இதை போடும்போது உங்களுக்கு இந்த 2 வாட்டர் தேவைப்படுது. உங்களுக்கு இந்த 2 பிளேடுக்கு மட்டும் இது கம்பல்சரி வேணும். சரி.